அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களாக வாழக்கூடிய நம் அனைவரும் இறைவன் நமக்கு விதித்த கட்டாய கடமை என்பது நாளை மறுமையிலே நாளினுடைய முதல் விசாரணை என்பதும் தொழுகை என்பதை நாம் விளங்கி வைத்து அந்த இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஐநேர தொழுகையை ஒவ்வொருவருமே அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அதில் நம்மில் சில பேர் அல்லது அதிகமான பேர்களோ அந்த தொழுகையினுடைய அந்த விஷயங்களை அலட்சிய நிலையில இருந்தாலும் சரி, இந்த தொழுகை எப்பேற்பட்ட ஒரு நிலையை நம்மிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்மில் அதிகமான பேர் அந்த தொழுகையை சரியான முறையிலே தொழக்கூடியவங்க அந்த தொழுகையினால் பல பண்புகள், பல நல்ல நிலைகளை ஏற்படாமல் ஒரு தொழுகையாளிகளுக்கு இருக்கக்கூடாது. பண்புகள் எல்லாம் இன்றைக்கு அந்த இருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகை என்பது உங்களுடைய வெட்கக்கேடான, மானக்கேடான பாவங்களிலிருந்து உங்களை தடுக்கக்கூடிய ஒரு கேடயம் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த தொழுகை தொழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம், அந்த தொழுகையை அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய பாவமான காரியங்களை விட்டும் நம்மை தடுக்கக்கூடிய தொழுகையாக இருக்கிறதா? 5 வேளை தொழக்கூடிய நபர்கள் நம்மில் அதிகம் பேர் அந்த தொழுகையை கடைபிடிக்காமல் அலட்சியம் காட்டக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். யாரா எடுத்துக்கொண்டாலும் அந்த தொழுகையை நாம் பாவமான காரியங்களை விட்டும் நம்மை தடுக்கக்கூடிய ஒரு தடைக்கலாக இருக்கிறது என்று கேட்டால், அதிகமான நபர்கள் தொழக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், தொழுகைவாதியாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் அதிகமான பாவங்கள் செய்யக்கூடிய முஸ்லிம்களாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அப்போ இந்த தொழுகை என்பது நம்முடைய பாவமான, தீமையான, வெட்கக்கேடான காரியங்களை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கவில்லை என்றால் சொன்னால் நம்முடைய அந்த தொழுகை நாம ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கணும். நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழுகிறோமா, அந்த தொழுகை சரியான அந்த தொழுகை தான் இருக்கிறதா? ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய தொழுகை சரியில்லை என்றோ, தொழுகை அல்லாஹ்வுக்காக அந்த தொழுகை இல்லை என்றோ, அந்த நேரங்கள்ல அப்பேற்பட்ட தொழுகை ஒருபோதும் ஒரு காலமும் அந்த பாவங்களை விட்டும் நம்மை தடுக்காது. ஏன்னு சொன்னா, தொழுகை நேரங்களில் தான் சைத்தான் நம்மை அதிகமாக என்ன செய்வாங்க, வழிகெடுப்பான். சில பேர் தொழக்கூடிய தொழுகை கூட எப்படி இருக்குன்னா, அவங்க ஏதாவது ஒரு சிந்தனையோடு அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டினதுல இருந்து தொழுகை முடிக்கிற வரைக்கும் எதுவுமே நினைவே இருக்காது. அதாவது எந்த ரக்காயத்து தொழுகிறோம், எந்த சஜிதாவில் இருக்கின்றோம், நெஞ்சிலே கை கட்டினது கூட அப்படியே வயித்துல அந்த அந்த நெஞ்சில கட்டின தக்பீர் கூட வயித்துல கட்டுவாங்க. ருக்கு ஒழுங்காக இருக்காது, சுஜூது ஒழுங்கா இருக்காது, டோட்டலா தொழுகையே ஒழுங்கா இருக்காது. அப்போ ஜமாத்தோடு தொழும் போது கூட இமாம் எப்படி தொழுகிறாரோ அதை நம்ம பின்பற்றி அதைப்படி நாம் நிறைய மக்கள் அத பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுவே தனியாக தொழக்கூடிய நேரங்கள்ல நாம நிலை என்ன? நம்முடைய தொழுகை அல்லாஹ்வுக்காக தொழக்கூடிய தொழுகை சரியாக அலட்சியம் இல்லாம தொழுகிறோமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், தொழுகை அவர்களுக்கு தொழுகை அவர்களுக்கு கேடுதான், தங்களுடைய தொழுகையிலே அலட்சியமற்றவர்களாக இருக்கிறார்கள். அதிக முஸ்லிம்களுடைய நிலை தாங்க ஜமாத்தோடு தொழும்போது, அது கூட அந்த தொழுகையினுடைய அந்த இமாம் ஓதக்கூடிய அந்த சூறாக்களை கேட்காமல், அல்லது லுஹர் அசர் அந்த
சூரத்தில ஓதப்படாத நேரங்கள்ல கூட இவங்க என்ன செய்வாங்க, பின்னாடி இமாமை பின்பற்றி தொழக்கூடியவங்க சூரா, துணை சூரா ஓதணும்ல, அதுலயும் எதுவுமே ஓதாம வேற ஏதாவது ஒரு வியாபாரம் அல்லது கடை என்னன்னா ஏதாவது வாயில, அதாவது எந்த வாயிலாவது வச்சுட்டு அந்த எங்கேயாவது வச்சுட்டு தொலைச்சிட்டு வந்திருப்பாரு எதையாவது. அத தக்பீர் கட்டு அந்த கட்டின அது அந்த தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடிதான் எங்க வச்சோம், எங்க நம்முடைய பொருள் இருக்கா இல்லையா, தொழுகையில அதிக மக்களோட நிலை என்ன, அலட்சியமற்ற தன்மை இருந்தால் இந்த தொழுகை எப்படி நம்முடைய பாவத்தை, நாம் செய்யக்கூடிய பாவமான காரியத்தை விட்டும் தடுக்கும். தொழுகை சரி இல்லைன்னா தொழுகை அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹுக்கான தொழுகையாக இல்லை என்று சொன்னால் அந்த மாதிரியான தொழுகை பாவமான காரியங்களை தடுக்காது. அப்போ அடிப்படையான செய்தியை நாம் அல்லாஹுக்காக தொழக்கூடிய தொழுகையில கவனத்தோடு தொழணும். தக்பீர் கட்டினா பிறகு செய்யக்கூடிய எல்லா செய்கை துவாக்கள் எல்லாம் ஓதுறோமா என்பதை நாம் தெளிவான முறையிலே தொழக்கூடிய மக்களாக இருந்தால் அந்த தொழுகை கட்டாயம் நம்மை பாவமான காரியங்களை விட்டும் தடுக்குங்க. ஏன்னா நாம கவனிக்கிற மாதிரி வெளியில உள்ள மாற்று மத மக்களும் நம்ம கவனிக்கிறாங்க. எப்படின்னா இந்த இந்த வியாபாரங்கள் நடத்தக்கூடிய கடைகள் நடத்தக்கூடிய அந்த பாய்மார்களுக்கு நல்லாவே தெரியும். மாற்று மத மக்கள் கடைக்கு வர்றாங்கன்னா சில பேரு அவங்க எப்படி கவனிப்பாங்கன்னா முஸ்லிம்களை அப்படி 2ஆ பிரிப்பாங்க. பாய் இவரு கரெக்டா தொழுக போவாரு, இவர் கடைக்கு போவோம், இவர்கிட்ட போனோம்னா பொருள் நியாயமா விற்பாரு, ஏமாத்த மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு அப்படிங்கிற மாற்று மத மக்கள் கூட அதை கவனிக்கிறாங்க இல்லையா? அல்லாஹுவை பயந்து தொழக்கூடிய ஒரு முஸ்லிம் பாய்க்கு அவர் அல்லாஹுவை பயப்படுறாரா, அது மாதிரியாதான் வியாபாரத்துல நேர்மையாக இருப்பாரு அப்படின்ற மாற்று மத மக்கள் கூட அந்த பார்வை இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட மக்கள் தங்கள் வியாபாரத்தினுடைய நிலை என்ன, பொய்யினுடைய நிலை என்ன, மோசடியுடைய தன்மை என்ன, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை தடுக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான், பாவங்களை தடுக்கும் என்றும் சொல்கின்றான். அப்பேற்பட்ட தொழுகையாளியராக இருக்கக்கூடிய பல மக்கள் வியாபாரத்துல எவ்வளவு மோசடிகள் இன்னைக்கு வெளிப்படையாக தெரியுமா? இன்னைக்கு வியாபாரத்துல பயங்கரமான போட்டி. நாலு ஆன்லைன்ல வியாபாரம் அது ஒரு பக்கம், அது கொடி கட்டி பறக்குது. அவன் அதுல பல மோசடிகள் அந்த வலைகளை அவன் என்ன செய்யறான், அது அவன் பின்னக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த அளவுக்குன்னா அந்த ஆஃபர், தீபாவளி ஆஃபரு, பெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லி பல ஆஃபர்களை விடுவாங்க. நமக்கே தெரியும் பொருளுடைய ரேட்டு 500 ரூபாய் தான். ஆனா அது எப்படி போடுவான், 2000 ரூபாய் பொருளை கட் பண்ணி 500 ரூபாய் காட்டுவான். இதே மாதிரி காட்டுவான், அந்த 500 ரூபாய் கட் பண்ணி காட்டுவானா. இதே மாதிரி நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, பல கடைகள்ல நாங்களும் இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை நாம செய்யணும், அந்த பொருளுடைய ரேட்டு என்னவோ அதை காட்டுவது தவறில்லை. அது 2000 ரூபாய் வரும், 500 ரூபாய், இது என்ன இப்படி தங்களுடைய வியாபாரத்தை அதிக லாபம் பெற வேண்டும் என்பதற்காக இப்படியான பொய் தன்மை, மோசடி தன்மை இருக்கா இல்லையா? எந்த அளவுக்குன்னா ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதர், அவர் உணவு பொருட்களை விற்று கொண்டு வர்றாரு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, அந்த உணவு வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல, அந்த பொருள் வைத்திருக்கக்கூடிய இடத்துல அதுக்குள்ள கையை விடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கீழே பார்த்தா அடியில ஈரமா இருக்கு. அப்போ உடனே நபி அவர்களுக்கு கோபப்பட்டு கேட்கிறாங்க, இந்த ஈரமான இந்த உணவுப் பொருளை மேலே தானே வைக்கணும், மக்களுடைய பார்வைக்கு தானே வைக்கணும், அதான் எல்லாம் கீழே மறைச்சிட்டு இந்த வியாபாரம் பண்றீங்களே. அப்ப நபி அவர்களே சொல்லக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தை, எவன் மோசடி செய்கின்றானோ அவன்
அதாவது நம்மை சார்ந்தவன் அல்ல, சார்ந்தவன் கிடையாது. இது எவ்வளவு பெரிய வார்த்தை. அப்போ இந்த மோசடி என்ற பாவம் எப்பேற்பட்ட கேடு கெட்ட ஒருத்தருடைய நம்பிக்கையோடு கடைக்கு வருவாங்க. அப்படி சில பேருக்கு மோசடின்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே என்ன செய்வாங்க? சத்தம் போடுவாங்க, சண்டை போடுவாங்க. உடனே கடைக்காரர் அப்படியே தவறு நடந்துருச்சு, மாத்திக்கங்க, தெரியாது. அப்ப மக்கள் அதை பற்றி அறியாத மக்கள் அந்த மோசடியை எடுத்துட்டு போறாங்களே இல்லையா, இதை பற்றி நாம் கவனம் இல்லாமல் இருந்தோம் என்றால், இந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக நினைத்தோம் என்றால் ஒண்ணுமில்லை. நம்முடைய மக்கள் அதிகமாக கடை நடத்தக்கூடிய பகுதியில போட்டி போட்டு நடத்துவாங்க. அதாவது இந்த இந்த ஒரு போனுக்கு மாற்றக்கூடிய அந்த டிஸ்பிளேல மாற்றக்கூடிய இடங்கள்ல போய் நீங்க கொடுங்களேன். இவங்களே தெரியும், 2-3 கடைகளுக்கு நீங்க ஏறி இறங்கி இருப்பீங்க. அந்த போனை பார்த்துட்டு டிஸ்பிளே லைட்டா கிராக் ஆயிருக்கு. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா மேல ஒரு கண்ணாடி, அந்த கிளாஸ் மாத்தினாலே ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் உள்ள மாத்திடலாம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது 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 எல்இடி டிஸ்பிளே, இது 3000 ரூபாய் 5000 ரூபாய் காம்போ ரேட்டு அப்படிங்கிறாங்களே. சரி, 5000 ரூபாய் காம்போ ரேட்டுன்னு சொன்னா சரி, அது நல்லதா ஒரிஜினலா இருக்கணும். அப்ப அதை சொல்லி கஸ்டமரை அதை நம்பி போன கையில கொடுத்துடுறாங்க. அதிகமான பேருக்கிட்ட இந்த விஷயத்தை பார்க்க முடியுங்க. அந்த போனை ரெடியாகி கையில கொடுத்துருவாங்க. இவருக்கு எதுவும் தெரியாது. இது போனு சில நாட்கள் கழிச்சு, அதே போனு சில நாட்கள் கழிச்சு அதே மாதிரி டிஸ்பிளே ப்ராப்ளம் வரும்போது இன்னொரு கடைக்காரர் பார்த்து சொல்லுவான், பாய் நீங்க நல்லா ஏமாந்துருக்கீங்க. போன் என்ன செய்யல, அவன் டிஸ்பிளே அத காம்போ எல்லாம் மாத்தல, மேல இருக்கிற கிளாஸ் இருக்கா, அந்த கிளாஸ் இருக்கா இல்லையா அத மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். இது நடக்குதா இல்லையா? நாம என்ன யோசிக்கின்றோம்? யாருக்கு தெரிய போகுது? இது வியாபாரம், நுணுக்கம். பாய் இதெல்லாம் கேள்வி வருமா? அல்லாஹ் விடுவானா? நாளைக்கு மறுமையிலே மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது. அப்ப இந்த பாவத்தை, இந்த ஒரு தவறை அதிகமாக நாம் பயப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எவன் மோசடி செய்கின்றானோ அந்த மோசடி செய்வதை கொண்டே நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனை எழுப்புவான். மக்களுக்கு அல்லாஹுடைய வெளிச்சம் போட்டு அங்க காட்டுவான். நில மோசடி, பண மோசடி, தங்க மோசடியா, பொருள் மோசடி, அப்படியே அல்லாஹ் வெளிச்சம் போட்டு காட்டுவான். பாரு எவ்வளவு மோசடி பண்ணிருக்க, சம்பாதிச்ச, பொருளாதாரம் சேர்க்கணும்னு சொல்லி அடுத்தவனை அதை ஏமாற்றி பிழப்பு நடத்தினாயே, அந்த மோசடியை அல்லாஹு அந்த மறுமை நாளிலே அந்த மனிதனை அல்லாஹு எழுப்புவான் என்று சொன்னால், அப்படி நமக்கு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லாஹுவை பயந்து நம்முடைய வியாபாரத்துல தெளிவான பார்வை நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம அதிகமான பேர் வியாபாரம், கடை என்று நடத்தக்கூடியவர்கள், சம்பாதிக்கக்கூடியவர்கள். இந்த மோசடி என்று அந்த தன்மை ஒரு காலமும் நமக்கு ஏற்படக்கூடாது. அல்லாஹு நம்மை பாதுகாக்கணும். இருக்கிற ரேட்டு என்னவோ அதை விற்கணும், உண்மையை சொல்லணும். 2வது பாத்தீங்கன்னா, இந்த மோசடி, பொய் எல்லாம் ஒரு மாதிரி தான் கிட்டத்தட்ட. 2வது இந்த பொய்க்கு இந்த வியாபாரங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். அது என்ன அளவுக்குன்னா, அந்த பொருளுடைய ரேட்டு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் போறதுன்னு சொன்னா அவங்க அதை குறைச்சு கேட்பாங்களா? குறைக்கிற போது என்ன சொல்றாருன்னா, இந்த கடைக்காரரு, அசல்ல இருந்து உங்களுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் லாபம் வச்சிருக்கேன். அப்படியே அந்த கஸ்டமர் அப்படியா, சரி இந்த அளவுக்கு நல்லவரா, சரி தாங்க. எதுக்கு இதை சொல்லணும்? வியாபாரத்துல அசல் ரேட்டு சொல்ல மாட்டாங்க.
ஆனா அந்த பொருளை எப்படியாவது விற்கணும்ல, அந்த கஸ்டமர் வந்து எப்படியாவது வாங்கணும்ல, வேற வழி என்ன? இதாங்க அசல் ரேட் வந்து உங்களுக்கு 30 ரூபா கூட்டி தர்றாங்க, வாங்கிடுங்க. ஆனா அசல் ரேட்டை விட அது 500 ரூபாய் 200 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கும். எதுக்கு இந்த பொய் இருக்கா இல்லையா? தொழக்கூடிய தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பா இருக்கா இல்லையா? பொய் எதுக்கு இந்த வியாபாரங்களை வரணும்? எல்லா விஷயங்களும் எடுத்துக்கொண்டாலும் பொருளாதாரங்களை அதிகம் திரட்டக்கூடிய இந்த இடங்களில் இருக்கா இல்லையா? அதான் நபி அவர்கள் சொல்றாங்க, இந்த இந்த உண்மை இந்த உண்மை இருக்குல்ல, அது நன்மைக்கு வெளியே காட்டும். நன்மை என்பது கட்டாயம் உங்களை சொர்க்கத்தின் வழிகாட்டும். எந்த அளவுக்கான அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் உண்மையை பேசுகின்றார் என்றால், அந்த உண்மையை பேசுகிறார் எந்த அளவுக்கு என்றால், மக்களால் இவர் உண்மையாளர் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு உண்மையை பேசக்கூடியவராக இருப்பார். பொய் அது பாவங்களுக்கு தீமைகளுக்காக தான் வழிகாட்டும். இந்த பாவம் தீமை என்பது நரகத்திற்கு தான் வழிகாட்டும். ஒரு மனிதர் பொய் பேசுவார், அந்த அளவுக்கு அவரு மக்களால் அல்லாஹுவே எந்த அளவுக்கு அவர் அல்லாஹுடைய பார்வையில பொய்யராக எண்ணப்படுவார். பொய் பேசக்கூடிய அந்த விஷயத்தை ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் எந்த அளவுக்குன்னா அந்த பொய் அவங்க கிட்ட ஊறி போச்சுன்னா அல்லாஹ் வந்து எப்படி அதாவது அதாவது எப்படி எழுதிருவா, எப்படி விதிச்சிருவா, இவன் ஒரு மிகப்பெரிய பொய்யன் என்று அல்லாஹும் ஆக்கி விடுவான். அப்போ இந்த வியாபாரம் குடும்ப விஷயங்கள் நண்பர்களிடத்துல பகக்கூடிய இடங்களிலே கணவன் மனைவி எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த பொய் என்பதை ஒரு காலம் வந்துவிடவே கூடாது. அவ்வளவு மிக மோசமான பாவம். அல்லாஹுடைய தூதர் ஒரு முறை கனவுல ஒரு மிக நீண்ட ஒரு செய்தியை இறை செய்தி அல்லாஹுடைய தூதர் பார்க்கிறாங்க. சில தண்டனைகளை அல்லாஹுடைய தூதருக்கு காட்டப்படுகிறது. சஹாபாக்கள் இடத்துல ஒவ்வொன்றாக சொல்லும் போது அது ஒரு நீண்ட செய்தியாக இருக்க சுருக்கமாக. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு மனிதர் அவருடைய தாடையில அதாவது தாடையில இரும்பிலான ஒரு கொக்கியை அந்த கொக்கி வைக்கப்பட்டிருந்தது. அது வந்து அவர் அந்த பின்னால இருந்த இன்னொரு நபர் அதாவது மலக்கு அந்த தாடையை கிழித்து இந்த பக்கமாக பின்பக்கமாக கொண்டு வந்தால் அதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்கிறாங்க, யார் இவர் இப்படி வேதனை செய்ய அந்த தாடையை வந்து கிழிக்கப்படுவது சாதாரண விஷயங்களா? எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டால் அல்லது இந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல, அந்த வாய்ப்பகுதி கிழிஞ்சாலே வலி கடுமையா இருக்கும். ஏன்னா அவ்வளவு ரொம்ப லேசான ஒரு பகுதி. அப்படி கிழியப்படுகின்ற இங்க இருந்து இங்க வரைக்கும் கிழியப்படுகிற இந்த வேதனை வார்த்தைகளால் வந்து வர்ணிக்க முடியுமா? இது அதாவது ஒரு மலக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேதனை எப்படி இருக்கும்? நபி அவர்கள் பதறி போய் கேட்கிறாங்க, இவர் யார் என்றால் இந்த உலகத்திலே பொய் பேசியவர். இவருடைய பொய் உலகம் முழுக்க பரவி இவர் பொய்யராகவே இருந்து இந்த நபர் தான் இப்படி வேதனை செய்யப்படுகிறார். அல்லாஹுவை பயந்து இந்த பொய் பேச்சை, பொய்யான காரியங்களை, பொய்யான சாட்சி என்றைக்கும் இந்த பாவத்தை ஒரு காலம் நாம் செய்துவிடக் கூடாது. அல்லாஹுடைய தூதர் அந்த அந்த நிகழ்வின் போது சஹாபாக்கள் சொல்றாங்க, இவ்வாறே மறுமையிலே நாம் அந்த மறுமை நாளில் வரைக்கும் அவர் வேதனை செய்யப்படுவார். அது மன்னரை வாழ்க்கையினுடைய ஒரு தண்டனை, பொய் பேசியவனுடைய நிலை. அப்ப இது இரண்டாவது. அடுத்து மூணாவது என்னன்னா, இன்னைக்கு நம்ம இடத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புறம் பேசக்கூடிய ஒரு தன்மை. ஒருவரை பற்றி இருப்பதை பேசுவது புறம்தான். ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, ஒருவர்கிட்ட என்ன இருக்கு அதை பேசுறது குற்றமா? குற்றம்தான், அதுதான் புறம். இல்லாததை பேசுறது அது அவதூறு.
ஒரு தகவலுக்காக சொல்வது வேறு, ஆனா அதிலேயே புழக்கமாக வைத்திருக்கக்கூடியவங்க அவர்களும் அதிகம் பேர். அப்போ இந்த புறம் பேசக்கூடிய ஒரு மோசமான ஒரு தன்மை தொழுகையாளிடத்துல இருக்கா இல்லையா? அதிகமாக அல்லாஹ் தாலா அதிகமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லுகின்றான், நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமான அதிகமான சந்தேகங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சந்தேகங்கள் சிலது பாவமான இதாங்க அடிப்படை. ஒருவரை பற்றி தவறாக நாம் பேசுகின்றோம் என்றால் அதற்கு முக்கியமானது இந்த சந்தேகம்தான். அதிகமாக சந்தேகம் கொள்ளக்கூடாது. சில சந்தேகம் அது கண்டிப்பான பாவமான காரியம். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் ஒருவருடைய குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களில் சிலரை பற்றி புறம் பேசி கொள்ளாதீர்கள். அது அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னா, இறந்து போன உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை சாப்பிட விரும்புகிறீர்களா? அவ்வளவு கேடுகெட்ட காரியம். சிலரை பற்றி புறமாக பேசுவது, அது எப்படி இந்த மாதிரியான சிலரை பேசக்கூடிய நிலை நமக்கு ஏற்படலாம். அது எவ்வளவு ஆபத்தானது. இந்த புறம் அல்லாஹ் சொல்கின்றான், புறம் பேசி கோல் சொல்லி திரியக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்றைக்குமே இந்த மாதிரியான பாவம் நம்ம அந்த பாவம் இடத்துல வந்துடக்கூடாது. ஒரு முஸ்லீம் என்பவன் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவரை ஒருத்தரை பார்த்த உடனே இவர் எல்லாரையும் பத்தியும் பேசக்கூடியவர், தவறாக சித்தரிக்கக்கூடியவர், புறம் பேசி அலையக்கூடியவர் என்று எந்த பேர் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய பண்பு. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் என்பவர் அடுத்தவருடைய நாவினால் கரத்தினாலும் தொல்லை செய்யப்படாமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? யாரையுமே குறை சொல்லாம, யாரையும் புறம் பேசாம, நம்முடைய நாவினால் யாருக்கும் தொல்லை தராமல் இருந்தால் அவன்தான் உண்மையான முஸ்லீம். அப்ப இந்த மாதிரியான புறம் மீது அந்த புறம் அது மிக மோசமான பண்பு. ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடாத பண்பு. தொழுகையாளியாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான மேலே நாம் குறிப்பிட்ட விஷயங்களை இருக்கா இல்லையா? வியாபாரத்துல மோசடி, பொய்புறம், இப்படியான வெறுக்கத்தக்க பாவங்களிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அப்படி விலகி அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.